ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த விஷயம் அஸ்வினிக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏதாவது தடங்கல் பண்ணிருப்பானே. மாமா, அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஒரு லாரியை விட்டு நாங்க போன காரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தோம். ஐயோ ஐயோ, வக்கீல் சாரும் நானும் முன்னாடியே இப்படி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அவனுங்களை போலீஸ்ல சிக்க வச்சிட்டோம். இப்போ அந்த அஸ்வனுக்கு மிளகாப்பொடிய தண்ணியில கரைச்சு கண்ணில் ஊத்துற மாதிரி இருக்கும். அடப்பாவி, இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கான் வக்கீல் சார். அவன் விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். அவனால எனக்கு ஆபத்துங்கிறத விட மகா செல்வம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க கவர்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா நிச்சயமா அவன் இவங்களுக்கு தொல்லை கொடுப்பான். ஆனா அவனுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. சரி, நேராச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க செஞ்ச உதவியை காலத்துக்கும் நாங்க மறக்க மாட்டோம் சார். இல்லை சார், இது உதவி இல்லை, என்னோட கடமை. நான் வரேன். தேங்க்யூ சார். ஓகே சார், போயிட்டு வாங்க. செல்வம், இந்த பேக்ல தான் பணம் இருக்கா? என்கிட்ட கொடுறா. அந்த 50 லட்சத்தை என் கண்ணால பார்க்கணும். இருக்கா? முதல்ல இதை அம்மா கையில தான் கொடுக்கணும். மகா, இந்தாங்க அத்தை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேன் அத்தை. இப்போதான் என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது என் பிள்ளை செல்வம் உழைச்ச உழைப்புக்கான பணம். எப்படியும் திரும்பி வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நீயும் சொன்னபடி மீட்டு கொடுத்துட்டேன். சந்தோஷம்.